நடிகர் அருண் விஜய் நடித்துள்ள வணங்கான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் இயக்குனர் பாலாவின் 25 ஆண்டு கால கலை பயணத்தை கொண்டாடும் பாராட்டு விழாவும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடந்தது. வணங்கான் படத்தில் இருந்து விலகிய பிறகு கருத்து வேறுபாடு என்று கூறப்பட்ட நிலையில் விழாவில் நடிகர் சூர்யா பங்கேற்றார். இயக்குனர் பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணத்தை வாழ்த்தும் விதமாக தனது தந்தை சிவகுமாருடன் சேர்ந்து தங்கச் சங்கிலியை பாலாவுக்கு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் சூர்யா. தொடர்ந்து பாலாவை வாழ்த்தி பேசிய சூர்யா 2000வது ஆண்டில் இயக்குனர் பாலாவிடம் இருந்து கால் வரவில்லை என்றால் நான் இந்த இடத்தில் கிடையாது என்றார். நந்தா படம் பார்த்த பின்புதான் காக்க காக்க படத்திற்கு கௌதம் வாசுதேவ் மேனன் வாய்ப்பு கொடுத்தார். காக்க காக்க பார்த்த பிறகுதான் AR முருகதாஸ் கஜினி திரைப்படம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் என்றார் சூர்யா. நந்தா படத்திற்காக தான் 300 தீக்குச்சிகளை உரசி புகைப்பிடிக்க கற்றுக்கொண்டதாகவும் அது ரோலக்ஸ் வேடத்திற்கு உதவியதாகவும் தெரிவித்த சூர்யா, பாலாவை அண்ணா என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல, அது பெரிய உறவு என்றார். சூர்யா இருக்கும் போது தான் புகைப்பிடிப்பதில்லை என்று தெரிவித்த இயக்குனர் பாலா, நான் இயக்கிய படத்தில் அவர் நடிக்காவிட்டாலும் கூட அண்ணா இந்த படம் நீங்க எடுத்தது போல இல்லை என்று வெளிப்படையாக கூறுவார் என்றார். விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், புஷ்பா 2 படம் பார்க்க சென்ற பெண் பலியான நிகழ்வுக்கு அல்லு அர்ஜுனை கைது செய்தது தவறு என்றார். குடித்துவிட்டு இறந்தால் அதற்கு டாஸ்மாக் துறையின் அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது செய்வார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். அது ஒரு விபத்து. திரையரங்க நெரிசல்ல ஒரு ரசிகை இறந்து போறதுங்கிறது ஒரு விபத்து. அதுக்கு நடிகர் எந்த வழியிலையும் பொறுப்பேற்க முடியாது. இப்போ குடிச்சிட்டு சத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த டாஸ்மார்க் அந்த மது அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி.